நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் இன்றும் உங்களுக்கான ஒரு உபயோகமான அற்புதமான பதிவோடு வந்திருக்கின்றேன். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன். சித்தர்கள், சித்த புருஷர்கள் இன்றளவும் நம்மோடு இருக்கிறார்கள். அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. இன்னைக்கும் திருவண்ணாமலை போகும் பொழுது நம்ம வீதிகள்ல எப்படி போவோம்? இடது பக்கமா தான் நம்ம போவோம். யுஎஸ் மாதிரியான நாடுகள்ல வலது பக்கம் ஓட்டுவாங்க. அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வகையான விதிகள் உண்டு. நாம இடது பக்கமா போவோம். இதே கோயில்ல வலம் வரும் பொழுது ஓரமா போகணும் அப்படிலாம் இருக்காது. நம்ம பாட்டுக்கு சுவாமியை நினைச்சுன்னு போவோம். ஆனா திரு அண்ணாமலை அப்படின்ற கிரிவலத்துல மட்டும் ஒரு பக்கமா தான் போகணுமா? ஏன்னா இன்னொரு பக்கம் சித்தர்களும் வலம் வந்து கொண்டே இருப்பார்களாம். ஒரு ராசிக்கும் ஒரு சித்தர்கள் உண்டு. அவர்களை வணங்கினால் அந்த ராசிக்குரிய எல்லா தோஷங்களும் நீங்கிவிடும் அப்படின்ற ஒரு வழிபாடும் உண்டு. அதை இன்னொரு முறை பார்க்கலாம். இன்று அடியேன் எல்லா சித்தர்களையும், பொதுவாக சித்தர்களின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கான ஒரு வரி மந்திரம். ஒரு நகைச்சுவை கூட பார்த்திருப்பேன். எல்லா பிரச்சனைக்கும், உடம்புல எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மாத்திரை இருக்கா அப்படின்னு கேட்கிற மாதிரியான நகைச்சுவை கேட்டிருப்போம் இல்லையா? அது மாதிரி நமக்கான பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலருக்கு திருமணம், சிலருக்கு குழந்தை பாக்கியம், சிலருக்கு வேலை, சிலருக்கு கடன் பிரச்சனை, இப்படி என்ன வேணாலும் இருக்கலாம். சிலருக்கு பிரச்சனை இல்லையா, ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள், ஆனா அதே மாதிரி வாழ்க்கையில என்னைக்கும் எந்த குறையும் இல்லாம ஒரு நிறைவான வாழ்க்கை வேணும். அப்படின்னு யாருக்கெல்லாம் தேவையோ இந்த ஒரு மந்திரத்தை 48 நாட்கள் பக்தியோடு சொன்னால் சால சிறந்தது. ஒவ்வொரு முறையும் அடியேன் ஒவ்வொரு வகையான வழிபாட்டினை சொல்கின்றேன். எல்லாமே சக்தி மிக்க வழிபாடு. யாருக்கு எந்த வழிபாடு பிடிக்கிறதோ, ஏன்னா நம்முடைய தர்மத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பே அதுதான். இப்படிதான் பண்ணணும், இன்னைக்கு மட்டும் நீங்க கண்டிப்பா வழிபாடு பண்ணணும், இத்தனை தடவை வழிபாடு பண்ணணும், எதுவுமே கட்டாயம் கிடையாது. இங்க இருக்கிறதுல எது உங்கள் மனதிற்கு இது எனக்கானது அப்படின்னு உங்கள் காதில் விழுகிறதோ அதை நீங்கள் எடுத்தால் அது உங்களுக்கானதாக இருக்கும். அதுதான் உண்மை. அதனால நிறைய வாய்ப்புகள், நிறைய வழிபாடுகள், பிரார்த்தனைகள் அதெல்லாம் இருக்கு. ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயம் இருக்கு. அதில் உங்களுக்கு எது பிடிக்கின்றதோ, உங்கள் வாழ்க்கை முறைக்கு எது தோதாகப்படுகிறதோ அதை பின்பற்றினால் போதும். ஏன்னா அடியேன் ஒரு முறை காமாட்சி அம்பாளுக்கு மகா பெரியவர் சொன்னபடி 16 வாரம் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்றத பத்தி சொல்லும் பொழுது பக்தர்கள் நீங்கெல்லாம் அவ்வளவு ஆர்வமா அதை பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க. பலரும் அதில் வெற்றிகரமாக கைமேல் பலன் கிடைத்ததை சொல்லியிருக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு. இப்ப ஒரு 48 நாளுக்கு 48 நாள் பிரம்ம முகூர்த்தம் இல்லப்பா, என்னால பிரம்ம முகூர்த்தம் முடியாது அப்படின்னா பரவாயில்ல, சாயந்தரம் விளக்கு வைக்கிற சமயத்திலையும் சரி. எதனால பிரம்ம முகூர்த்தத்தை குறிப்பாக சொல்கிறார்கள் என்றால், அதிகாலை அந்த 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் பார்த்தீர்கள் என்றால் பிரபஞ்சமும் அமைதியாக இருக்கும். ஏன்னா இரவு வேளையில கூட பாத்தீங்கன்னா பல நகரங்களும் தூங்கா நகரமா இருக்கு. முன்னாடி எல்லாம் மதுரையை மட்டும்தான் தூங்கா நகரம்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு 11 மணிக்கு சென்னையில இறங்கினாலும் சரி, பல நகரங்களில் இறங்கினாலும் சரி, ரொம்பவே பரபரப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. டிராபிக் ஜாம்ல நம்ம வண்டி ஓட்டுறது எப்படி, ஆனா டிராபிக்கே இல்லாத சமயத்துல ஓட்டுறது எப்படி? அப்படிதான் விடியற்காலை 4:30 6 டிராபிக்கே இல்லாத மாதிரி பிரபஞ்சத்தில் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே ரொம்பவே எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இறைவன் கிட்ட போய் மறுபடியும் அதற்கான பலனை ரிசீவ் ஆகிறதுக்கான நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம். அந்த சமயத்துல எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. ரொம்ப வருத்தமா இருந்தவங்க கூட ரொம்ப நேரம் தூக்கம் வரலன்னா கூட லேட்டா தூங்கிருப்பாங்க. ஆனா விடிய காலையில அவங்களுக்கு ரொம்ப நேரம் தூங்கல, எப்ப தூங்கினேன்னு தெரியல அப்படின்னு படாத பாடுபடும் நெஞ்சங்கள் கூட அமைதி பெறும் நேரம் தானே அந்த பிரம்ம முகூர்த்தம். அதனால இந்த ஒரு வேண்டுதல் நான் சொல்ல போறது ஒரு வரி மந்திரம். இன்றும் பலரும் சித்தர்களை தரிசனம் செய்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள்.
நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜோதிடர்கள் ஆகட்டும், பெரிய ஞானிகள் ஆகட்டும், சித்தர்கள் முக்தி அடைந்த தலத்திற்கு சென்றால் மிக சிறப்பு. அதுவும் குறிப்பாக பௌர்ணமி நாளில் சென்றால் மிக மிக சிறப்பு. அதனால துவங்குவது ஒரு பௌர்ணமியாக இருக்கட்டும், இல்ல நிறைவு செய்வதாவது பௌர்ணமியாக இருக்கட்டும். 48 நாட்கள் இதை நம்ம செய்ய போறோம். ஒரு வரி மந்திரம், யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை செய்து வைக்கும் மந்திரம். ஏன் நம்மால ஒரு வேண்டுதல் நிறைவேற்ற முடியவில்லை, நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை? ஒண்ணு கிரகத்தினால் வரும் தோஷங்கள், இல்ல நாம் செய்த வினைகளால் வரும் இடர்கள். இதனாலதான் இறைவன் கிட்ட கேட்கிறோம். ஆனால் சித்தர்கள் என்பவர்கள் என்றோ நமக்காக யோசித்தவர்கள். இன்றும் அந்த நாடி ஜோதிடமாகட்டும், பழனி முருகன் ஆகட்டும், அதை என்னைக்கோதானே போகர் நமக்காக கொடுத்தார். கலியுகத்துல ஆரோக்கியம் ஒரு பக்கம், விஞ்ஞானம் ரொம்பவே வளர்ந்திருக்கும், ஆனா ஆரோக்கியமும் சவாலா இருக்கும். அப்ப அவர்களுக்கான பெரிய மருந்து செவ்வாய் கிரகத்தின் உபாதைகளிலிருந்து தீர்ப்பதற்கான அருமையான இடம்னு பழனி மலை உச்சியை தேர்ந்தெடுத்து அங்கே தண்டாயுத பாணியை வைத்தார் என்றால், என்றோ நமக்காக யோசித்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள். பல சித்தர்கள், அகத்தியர் தொடங்கி போகர், புலிப்பாணி, கோரக்கர், இடைக்காடர், இப்படின்னு சித்தர்களுடைய அந்த குரு பரம்பரைய வழி வழியாக சொல்லிக் கொண்டே போகலாம். அண்மையில் பல இடங்களில் சித்த புருஷர்களுடைய ஜீவ சமாதி சென்று பலன் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் ஆற்றல் ஜீவ சமாதிகளுக்கு உண்டு, அது நிதர்சனம். அப்ப இந்த எல்லா சித்தர்களுடைய அருளை ஒருங்கே பெறுவதற்காக நமக்கான ஒரு வரி மந்திரம், தீராத பிரச்சனைகளாகட்டும், என்ன ஒரு வேண்டுதல் ஆகட்டும், 48 நாள் சொல்லணும். ரொம்ப ரொம்ப சிறப்பு. பிரம்ம முகூர்த்தத்தில், இல்லை முடியவில்லை என்றால் பரவாயில்லை, சாயந்திரமோ இல்ல காலை 8 மணியோ 10 மணியோ, ஆனா அதே நேரத்திற்கு 48 நாள் உட்கார்ந்து அதற்கென்று மிஞ்சு போனா ஒரு 20 நிமிஷம் இறைவன் அந்த பூஜை அறையில் அமர்ந்து, அல்லது அலுவலகத்திலா பரவாயில்ல, அமர்ந்து கொண்டு கண்ணை மூடி, முடிந்தால் விளக்கேற்றி வைத்து சொல்லுங்கள். வீடுனா அதுக்கு சாத்தியம் உண்டு. முடியலையா, இல்லங்க வேலை, எனக்கு வீட்டுல கூட அமர்வதற்கான நேரமோ வாய்ப்போ இல்ல, பரவாயில்ல, எந்த இடத்துல இருக்குமோ நமக்கான ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே கண்ணை மூடி நான் சொல்லும் இந்த ஒரு வரி மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்கள். ஒரு மண்டலம் 48 நாட்களில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் வைத்தீர்களோ சித்தர்களுடைய அருளால் அதில் ஒரு வழி கிடைக்கும், தெளிவு பிறக்கும். ரொம்பவே எளிமையான மந்திரம், அதை அடியேன் சொல்கின்றேன், நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க. ஓம் சிங் ரங் அங் சிங். ஓம் சிங் ரங் அங் சிங். இவ்வளவுதான். இந்த ஒரு மந்திரத்தை 108 தடவை கண்ணை மூடி, உங்களுக்கு எந்த சித்தர்கள் மீது ரொம்ப ஒரு நம்பிக்கையோ இல்ல அடிக்கடி படிச்சிருக்கீங்களோ அந்த சித்தரை, நீங்களே ஒரு உருவம் வச்சிருக்கோம்ல, நமக்குன்னு ஒரு ராஜராஜ சோழன்னா ஒரு மாதிரி இருப்பாரு, குந்தவை நாச்சியார்னா இருப்பாங்க, அகத்தியர்னா இப்படிதான் இருப்பார், இப்படி நமக்கு ஒரு உருவம் நம்ம மனசு ஆழ் மனசுல இருக்கும் இல்லையா, அந்த ஒரு அற்புதமான ரூபத்தை மனதில் கொண்டு ஒரு 108 தடவை கண்ணை மூடி இந்த மந்திரத்தை 48 நாட்கள் ஒரு விண்ணப்பம் வைத்து சொல்லுங்கள். இன்றும் வாழ்கிறார்கள் சித்தர்கள். பலரும் சித்தர்களை தரிசிக்கிறார்கள். பல பல மலைகள் மீது சித்தர்கள் இன்றும் அரூபமாக இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அண்மையில் மறைந்த அடியனுக்கு மிக மிக பிடித்த எழுத்தாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவாளர் இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள். அவர்கள் சித்தர்களை பற்றி நிறைய இடத்துல ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கின்றார். அவருடைய சித்தர்கள் பற்றிய புத்தகங்களில் எல்லாம் அவ்வளவு மெய் சிலிர்ப்பான விஷயங்கள் இருக்கும். இப்படி பல எழுத்தாளர்கள் சித்தர்களை பற்றி மிகவும் அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். இறைவனையும் நமக்கான வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய பலன்களையும் அப்படியே கண் முன்னாடி கைமேல கொடுக்கக்கூடிய ஒரு தாயென இருப்பவர்கள் தான் சித்தர்கள். சித்தர்களுக்குன்னு பெரிய ரூல்லாம் இல்ல, எப்படி வாழறோமோ அந்த வாழ்க்கைக்கு ஏற்றவாறு. இன்றும் பாருங்களேன், சித்த வைத்தியம் என்பது மிகப்பெரிய விஷயம். கொரோனா காலகட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா சித்த வைத்தியத்தால் பலரும் குணப்பெற்றார்கள்.
என்னவோ மருந்து இருக்கட்டும், எவ்வளவோ வேக்சினேஷன் இருக்கட்டும், ஆனா அந்த சமயத்துல நமக்கு தெரிய வந்தது தானே நிலதாரை அப்படின்ற கஷாயம். அவ்வளவு நாள் அந்த ஒரு மூலிகையின் பேரை நம்ம பெருசா கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அந்த நிலதாரை அப்படின்றது ஒரு விஷம் அல்லது வைரஸ் இது மாதிரியானதுக்கான ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்றது தெரிய வந்தது. இதை என்றோ குறிப்பில் வைத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள். இன்னைக்கும் ஒரு ஜுரம் வந்தா நிலதாரை கஷாயம் குடிங்க. அந்த கசப்பான கஷாயம் நம்முள் இருக்கும் அந்த வைரஸ் போன்ற கிருமிகளை அழித்து விடும் அப்படின்ற ஒரு விஷயங்களை என்றோ கண்டுபிடித்தவர்கள் தானே சித்தர்கள். அவர்கள் கொடுத்த மருத்துவம், அவர்கள் கொடுத்த வைத்தியம், அதாவது இறைவன் இந்த உலகத்துல எல்லா மருத்துவத்தையும் கொடுத்துட்டார், எல்லா மருந்தையும் கொடுத்துட்டார். ஆனா இதுக்கு இந்த மருந்துன்றத நமக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்தது யார்? அவர்கள்தான் சித்தர்கள். பல இடங்களில் பல சித்தர்கள் இருக்கிறார்கள். அதுல 18 சித்தர்களை மிக மிக முக்கியமான சித்தர்களாக கொண்டாடும் பழக்கம் உண்டு. ராஜராஜ சோழனுக்கு வழிகாட்டியாக இருந்தவர் கரூர் சித்தர். அவரால் தான் பெரிய ஒரு மகத்தான சிவசேவைன்ற பெரிய கோயிலை கட்ட ராஜராஜனால் முடிந்தது. அவனுடைய சகோதரனுக்கு அந்த பாதுகாப்பு இல்லை. ஆனா ராஜராஜனுக்கு குருவாக இருந்து ஒரு சித்த புருஷர் காண்பித்த பாதையில் சென்றதால் இன்றும் நீங்கா புகழோடு ராஜராஜன் என்பவர் நம்மோடு அந்த ஒரு அரசன் தெரிகின்றார். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் எளிமையாக ஏதாவது ஒரு சித்தர் யார் அப்படின்றத அந்த சித்தர்களே உங்களுக்கு வழி நடத்துவார்கள். அந்த சித்தர்களின் திருப்பாதத்தை பிடித்து கொண்டோம் என்றால் நம் இல்லத்தின் அருகாமையில் ஏதாவது ஒரு ஜீவ சமாதி இருந்தால் அங்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். ஒரு சித்தரை நீங்கள் மனதார பிரார்த்திக்க ஆரம்பியுங்கள். இந்த ஒரு மந்திரம் ஓம் சிங் ரங் அங் சிங், இது ஒரு நாளைக்கு 108 தடவை அப்படியே சைலண்டா அமைதியான தருணத்துல சொன்னா மிஞ்சு போனா ஒரு 20 நிமிஷம் ஆகும். 48 நாட்கள் உங்களுடைய கவனம், உங்களுடைய ஆற்றல் ஒரு மண்டலத்துல எத்தனை மாற்றத்தை கொடுத்திருக்கும். இந்த ஒரு மந்திரம் பலரும் பயன் பெற்று வரும் மந்திரம். இது உங்கள் காதுகளில் கேட்பதற்கு கூட ஒரு காரணமாக இருக்கும், தெய்வ சித்தமாக இருக்கும். அதனால் இந்த ஒரு வரி மந்திரம் நமக்கான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருகின்றது என்றால் அதை படித்து வாழ்க்கையில் நமக்கான தேவைகளை சித்தர்களுடைய அருளால் பரிபூரணமாக பெற்று நலமோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.